நிறைய பேரோட எண்ணம் என்னன்னா, நான் ஆசைப்படுறதெல்லாம் எனக்கு கிடைச்சிட்டா அதுக்கப்புறம் எனக்கு எந்த குறைவுமே இருக்காது அப்படின்னு நினைப்போம். ஒரு வாலிபன் கலக்கத்தோடு கூட போய் கொண்டிருக்கிறான். பக்கத்துல ஒரு தாத்தாவும் நடந்து போயிட்டு இருந்தாரு. அவர் இந்த வாலிபனை பார்த்து, என்ன தம்பி ரொம்ப பயத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கு, என்ன விஷயம் என்று கேட்டப்போ அந்த வாலிபன் சொன்னானா, தாத்தா தேவனுக்காக வைராக்கியமா ஊழியம் பண்ணணும்னு நினைக்கிறேன், தேவனுக்காக சாட்சியா நிக்கணும்னு ஆசைப்படுறேன், சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு ஆசைப்படுறேன், இதுக்கு எல்லாத்துக்கும் நிறைய பணம் வேணும், ஒரு 10 லட்சம் ரூபாய் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாருனா தாத்தா அப்படியே சூப்பரா நான் ஊழியம் பண்ணிடுவேன் தாத்தா, அற்புதமா நான் மினிஸ்ட்ரி பண்ண ஆரம்பிச்சிருவேன் என்று சொன்னதோடு, ஆனா தேவன் எனக்கு அந்த 10 லட்சம் ரூபாய் கொடுக்காததுனால என்னால எதுவுமே செய்ய முடியல தாத்தா என்று சொன்னபோது அந்த தாத்தா சொன்னாராம், தம்பி 10 லட்சம் ரூபாய் உனக்கு கிடைச்சா நீ மட்டுமா ஊழியம் பண்ணுவ, எந்த கிழவன் கூட ஈஸியா ஊழியம் பண்ணிடுவான். உனக்கு தேவையான பணம் உனக்கு கிடைச்சா நீ மட்டும்தான் ஊழியம் பண்ண முடியுமா? யார் வேணாலும் ஊழியம் பண்ண முடியும். உனக்கு தேவையான எல்லாத்தையும் தேவன் உனக்கு அருளி செய்துட்டா நீ என்ன குடும்பம் நடத்துறது, நீ என்ன வீட்டை நல்லா வைக்கிறது, நீ என்ன பிள்ளைகளை படிக்க வைக்கிறது, நீ என்ன கல்யாணம் பண்றது, யார் வேணாலும் செய்ய முடியும். ஆனால் இன்று உன்னிடத்திலே எதுவும் இல்லாது இருக்கிற போதும் கூட உன் வாழ்க்கையை நேர்த்தியாக வைப்பது என்பது ஒருவேளை உன்னால் சாத்தியமாகாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை நீ நம்புகிற வேளையில அவரால் எல்லாம் சாத்தியம். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில எவ்வளவோ தேவைகள் அவருக்கு இருந்தபோது பிதாவாகிய தேவன் அவருக்கு என்ன கொடுத்தாரு தெரியுங்களா? லாரியா சப்ளை பண்ணாங்க. என்ன கொடுத்தாரு? 5 அப்பங்களையும் 2 மீன்களையும். என்ன பிதாவே, 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுத்திருக்கீங்களே, அவைகளை கொண்டு அநேகம் பேருக்கு பகிர்ந்து கொடுக்கிற வல்லமை உனக்கு உண்டு. இயேசு அதை ஆசீர்வதித்தார், அப்பத்தை பிட்டார், பகிர்ந்து கொடுத்தார். அங்க என்ன நடந்ததுங்க? அது ஆயிரக்கணக்கானோருக்கு ஆகாரமாக அன்று பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் எத்தனை கூடைகள் மிஞ்சியது தெரியுமா? 12 கூடை நிறைய மிஞ்சியது. நம்புங்க, தேவன் உங்கள் வாழ்க்கையில, உங்களுடைய கஷ்டங்களிலே, உங்களுடைய பொருளாதார சிக்கல்களிலே, உங்களுடைய சிரமங்களிலே ஆச்சரிய காரியங்களை செய்ய முடியும் என்று நம்புங்க. என்ன பயங்கரமா அழ வைக்கிறாங்க என் புள்ள. இருக்கீங்களா யாராவது தாய்மார், தகப்பன்மார், மகனை பார்த்து அழுகிறவர்கள், மகளை பார்த்து புலம்புகிறவர்கள்? ஆண்டவரே, என் மகள் எங்களை அழ வைக்கிற ஐயா, என் மகன் எங்களை அழ வைக்கிற ஆண்டவரே, நரக வேதனை அனுபவிக்கிறோம், இப்படி ஒரு பிள்ளை பிறக்காம இருந்திருந்தாலே நல்லா இருக்குமே, எங்களால முடியல ஆண்டவரே என்று தவிப்போர் யாரும் இருக்கீங்களா? அந்த தகப்பன் என்ன செய்தார் தெரியுமா? இயேசுவினிடத்திலே மகனை அழைத்துக் கொண்டு வந்தார். மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 21வது வசனம். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன் சிறு வயது முதற்கொண்டே, ஆண்டவரே சிறு பிராயத்திலிருந்தே இந்த பிரச்சனை, அவன் பிறந்ததிலிருந்தே எங்களுக்கு சந்தோஷம் இல்லை, எந்த மகிழ்ச்சியும் இல்லை, நரக வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம், இவனை கொல்லும்படிக்கு அது அநேகம் தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி. அப்படி அவன் அங்கே ஜெபிக்கிறான், ஏதாவது உம்மால் கூடுமானால் எனக்கு மனதிறங்குங்க ஆண்டவரே என்று கேட்கிறான். அப்பொழுது இயேசு என்ன சொன்னார்னா, நீ விசுவாசிக்கிறாயா? என்ன கேட்டாருங்க? நீ விசுவாசிக்கிறாயா? நான் செய்றேன் அப்படிங்கள. உனக்கு விசுவாசம் இருக்கா? இன்று உனக்கு முன்னால் இருக்கிற இந்த பயங்கரமான சூழ்நிலை என்னால் மாற்ற முடியும் என்ற விசுவாசம் உனக்கு இருக்கா? கெட்டுப்போன, பாழாகி போன, பிசாசுக்கு அடிமையாக இருக்கிற உன் மகனை என்னால் சரி செய்ய முடியும் என்ற விசுவாசம் உனக்கு இருக்கா அப்படின்னு கேட்டப்ப சொன்னான், விசுவாசிக்கிற ஆண்டவரே, என் அவ்விசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என கண்ணீரோடே கூட சத்தமிட்டு சொன்னான். விசுவாசிக்கிற ஆண்டவரே, அவ்விசுவாசம் எனக்குள் இராதபடி எனக்கு உதவி செய்யுங்க. கண்ணீரோடே கூட இயேசுவினிடத்திலே சொன்னான். இயேசு கிறிஸ்து என்ன கேட்டார்? நீ விசுவாசிக்கிறாயா என்றால் உன் பிள்ளை சரியாகி விடுவான். பிசாசினால் பீடிக்கப்பட்டு தண்ணீரிலும் அக்கினியிலும் புரண்டு தவிக்கிற அந்த சிறுவனை பார்த்து அந்த பிசாசை கண்டித்த போது, அவன் செத்து போனவனை போல விழுந்தபோது அவன் கரத்தை பிடித்து எழு என்று இயேசு சொன்ன உடனே அவன் எழுந்து நின்றான். பிறந்ததிலிருந்து நரக வேதனை அனுபவித்த அந்த பிள்ளை அந்த நாளிலிருந்து அவன் தகப்பனுக்கு சந்தோஷத்தை கொடுத்தான். அற்புதம்! மனம் திரும்பாத கணவனையும், மனம் திரும்பாத மனைவியையும், மனம் திரும்பாத பிள்ளையையும் நான் பிரசங்கிக்கிற தேவனால் மாற்ற முடியும். விசுவாசிக்கிறாயா என்றால் உன் விசுவாசத்தின் அடிப்படையிலே தேவன் செய்வார். உன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் உனக்குள் இருக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், விசுவாசம். அந்த விசுவாசத்தை தான் ரூத் வெளிப்படுத்தினாள். உம்முடைய தேவனே என்னுடைய தேவன். தட்ஸ் இட்.
கடினமாய் அவள் உழைத்தாள். நான் செய்கிற வேலையை தேவன் ஆசீர்வதிப்பார். விசுவாசித்தாள். இந்த நாளிலும் தேவனை விசுவாசிக்கிறவர்கள்தான் தேவை. விசுவாசிக்கிறவர்கள் தேவை. நம்பிக்கையோடு ஜெபிக்கிறவர்கள் தேவை. நம்பிக்கையோடு தேவனை சேர்கிறவர்கள்தான் தேவை. இன்று நீ தேவனை விசுவாசிப்பாய் என்றால் உனக்கு முன்னால் இருக்கிற சிவந்த சமுத்திரத்தை தேவன் இரண்டாக பிளந்து விடுவார். இன்று நீ தேவனை விசுவாசிப்பாய் என்றால் எந்த வழியும் தென்படாத வனாந்தரத்தில தேவன் உனக்கு வழியை காண்பிப்பார். இன்று தேவனை நீ விசுவாசிப்பாய் என்றால் உனக்கு முன்பு இருக்கிற பாலைவனத்தில நதிகளை ஆறுகளை என் தேவன் பிரவாகிப்பார். இன்று நீ விசுவாசிப்பாய் என்றால் உன்னுடைய சரீரத்திலே இருக்கிற ரோகங்களை தேவன் தம்முடைய ஒரே ஒரு வார்த்தையினாலே சரிப்படுத்தி விடுவார். இன்று நீ விசுவாசிப்பாய் என்றால் உன் குடும்பத்திலே உனக்கு நரக வேதனை உண்டாக்குகிற கணவனானாலும் மனைவியானாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையிலே தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். ஆனால் இவைகள் எல்லாவற்றிற்கும் தேவைப்படுவது விசுவாசம். பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, அன்று ரூத் உம்மை விசுவாசித்தாள். அதேபோல விசுவாசத்தை எங்களுக்கு அருளிச்சேங்கப்பா. ரூத் கடினமாக உழைத்தாள். கடினமாக உழைக்கிற குணத்தை எங்களுக்கு அருளிச்சேங்க. நன்றி இருதயத்தை எங்களுக்கு அருளிச்சேங்க. ரூத்து திருப்தி அடைந்தாள். திருப்தியாக வாழ எங்களுக்கும் கற்றுக் கொடுங்க ராஜா. இந்த கிருபைகளை எங்களுக்கும் அருளச் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.